மாணவர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வருகின்ற 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 2ஆம் இடைப்பருவத் தேர்வு ஆரம்பமாகிறது. உங்களுக்கு 40 மதிப்பெண்க்கு. உங்களுக்கு இயல் பார்த்தீங்கன்னா 5, 6 இந்த 2 இயல்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த 2ஆம் இடைப்பருவத் தேர்வுக்குரிய வினாக்கள் கேட்கப்படும். இந்த பாடங்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நடத்தியாச்சு, தேர்வும் எழுதிட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு தேர்வுக்கு முன்னாடி ஒரு முறை இதை திருப்புதல், அதாவது ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த இலக்கணம் நடத்த போகிறது கிடையாது, சரியா? அதனோட தொடர்ச்சி நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். உங்களுக்கு இயல் 5 எடுத்துக்கோங்க, 144வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சி ஒவ்வொரு வினாவுக்கும் நான் பதில் சொல்கிறேன், அதை அப்படியே உங்களுக்கு கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு முறை திருப்பி படித்த மாதிரி இருக்கும், சரியா? பலவுள் தெரிக பாருங்க. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. அதில் சிறுபஞ்ச மூலம், குடும்ப விளக்கு, சீவக சிந்தாமணி, குறுந்தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது அற இலக்கியம், சரியா? குடும்ப விளக்குங்கிறது தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணிங்கிறது காப்பிய இலக்கியங்களுள் ஒன்று. குறுந்தொகைங்கிறது சங்க இலக்கியம், அதாவது 8 தொகை நூல்களுள் ஒன்று. அப்போ இது பொருந்துற மாதிரி எந்த பதில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஒன்று கா, சரியா? 1 அது ஆ 3 ஆ 4 இ 1 இ 2 இது இருக்கு, இது பார்த்துக்கோங்க. அடுத்தது 2வது ஒன்று மாறுபட்டுள்ள குழுவினை கண்டறிக. கலைக்கூடம், திரையரங்கம், ஆடுகளம், அருங்காட்சியகம். கலைக்கூடம், திரையரங்கம், அருங்காட்சியகம் இதெல்லாம் மக்கள் சென்று பார்க்கக்கூடியது. ஆடுகளம் மட்டும் என்னது, விளையாடுறது. அப்போ அதில் மாறுபட்டுள்ளது இது ஆடுகளம். அதே போல் 2வது ஒன்று ஆவில் கடி, உரு, கூர். இதோட களி அப்படின்னு இருக்கு இல்லையா? ஏன்னா இது எல்லாமே உரிச்சொற்று, அதில் களி அப்படிங்கிறது எழுதிக்கும். அதுக்கடுத்து ஈ1 பாருங்க, வினவினான், செப்பினான், உரைத்தான், பகன்றான். செப்பினான், உரைத்தான், பகன்றான் இது 3 ஒரே இதில் சொல்கிறத குறிக்கக்கூடியது. வினவினான்ங்கிறது மட்டும் கேள்வி கேட்கிறது, அதனால் அது வினவினான், அதுதான் மாறுபட்டுள்ளது. இன் கூட கிரு இதெல்லாம் ஒன்று. அதில் மாறுபட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா அம்பு. அதில் மாறுபட்ட வார்த்தை என்னது, அம்பு. அப்போது ஃபஸ்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா முதல் ஒன்றில் ஆடுகளம், ஆவில் பார்த்தீங்கன்னா களி, 3வது ஒன்றில் வினவினான், 4வது ஒன்றில் அம்பு. வினாயன் 3 கீழ்காண்பனவற்றுள் உணர்ச்சி தொடர் எது? மீதெல்லாம் படித்து பாருங்க. இந்த சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள பாடல்கள் பெரும்பாலும் மகடு முன்னிலையில் அமைந்துள்ளன. மகடுனா பெண்கள், பெண்களை முன்வைத்து பாடப்படுவதாக இருக்குது. இதெல்லாம் ஒரு தகவலை சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்று. 2வது பாருங்க, இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார்? இது வினா வாக்கியம். அதுக்கடுத்து வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு 4வது ஒன்று, தேவைகளுக்கு அடுத்த இடத்தை புத்தக சாலைக்கு தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கட்டளை வாக்கியம் மாதிரி. அப்போது இதில் உணர்ச்சி வாக்கியம்ங்கிறது என்னென்ன, இந்த ஆச்சரிய குறி இருக்கு பாருங்க, என்னென்ன நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லை, இதுதான், சரியா? அதுக்கடுத்தது சரியான கூற்றினை தேர்வு செய்க. ஆ என்பது எதிர்மறை நெடுநிலை, சரியானது. வீட்டிற்கோர் புத்தக சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு, அதுவும் சரியான தகவல் தான். வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம், அதுவும் சரிதான். அப்போது இது எல்லாமே சரி, 3ம் சரி, 3மே சரி. அதுக்கடுத்து வினாயன் 4 பூவாது காய்க்கும் மலர்கை. இந்த அடிக்கோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கணம் பூவாது காய்க்கும் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்குரிய இலக்கணம் என்னன்னா எதிர்மறை வினையச்சம். பூவாது பூக்காமலே எதிர்மறை சொல்லா, சரி. அதுக்கடுத்து மலர்கை அப்படிங்கிறது ஓமை, நம்மளோட கையை மலர் போல ஒப்பிட்டுருக்காங்க, அப்போ அது ஓமை தொகை, இதுதான் அதுக்கு பதில். எதிர்மறை வினையச்சம் ஓமை தொகை, இதுதான். அதுக்கடுத்தது சிறுவினா, தலைவியின் பேச்சில் வெளிப்படுகின்ற பாடுபொருள் எது? நீங்கள் இந்த குடும்ப விளக்கு எடுத்துக்கோங்க, அதில் நுழையும் முன்லேயே கொடுத்துருக்காங்க, சரியா? 20ஆம் நூற்றாண்டில் இலக்கியங்கள் வளர்ச்சியடைந்த வகையில் எதை பாடுபொருளாக இருக்குது? இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையை போற்றுதல், தமிழ் உணர்ச்சி ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல், பொது உடைமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், அதுக்கப்புறம் பெண் கல்வி பெறுதல், இது எல்லாம் தான் இதில் அந்த தலைவியினுடைய பேச்சில் வெளிப்படக்கூடிய பாடுபொருள்கள். என்னென்ன? இயற்கையை போற்றுதல், தமிழ் உணர்ச்சி ஊட்டல், பகுத்தறிவு பரப்பல், பொது உடைமை காணல், விடுதலைக்கு தூண்டல், பெண் கல்வி பெறுதல், இதுதான் தலைவியினுடைய பேச்சில் வெளிப்படுகின்ற பாடுபொருள். இதை பார்த்துக்கோங்க. அந்த கேள்விக்கான பதில் இதுதான். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மூவாது மூத்தவர்
நூல் வல்லார். இத்தொடர் உணர்த்தும் பொருளை குறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இத்தொடர் உணர்த்தும் பொருளை குறிப்பிடுக. அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, சிறுபஞ்ச மூலத்தில் பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பது உண்டு. அதுபோல தான் நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர்கள், அதாவது வயதில் சிறியவர்களே ஆனாலும் நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க, மூத்தவர்களோடு வைத்து எண்ணத்தக்கவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும்? பூ பூக்காமலே சில மரங்களில் காய் காய்ப்பதுண்டு. இதனை போலவே நன்மை தீமைகளை நன்கு உணரும் உயர்ந்தவர்கள் வயதில் இளைஞர்களே, அதாவது வயதில் சிறியவர்களே ஆனாலும் அவர்கள் யாரோடு ஒப்பிடுறாங்க? மூத்தவர்களோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவர். மூத்தவர்களோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவர். இதுதான் இந்த 2வது வினாவிற்கான பதில். 3வது, நீங்கள் மிகவும் விரும்பி படித்த நூல்கள் யாவை? அப்போ நீ தான் இதுக்கு பதில் எழுதணும். சரியா? நீ எந்த நூலை விரும்பி படிச்சிருக்க? திருக்குறள் படிச்சிருக்கியா, குறுந்தொகை படிச்சிருக்கியா, அல்லது இலக்கியங்கள் படிச்சிருக்கியா, இல்லை நாவல்கள் படிச்சிருக்கியா? என்ன நூல்கள் நீ விரும்பி படிச்சிருக்க அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியும். அதை நீயா தான் எழுதணும். சரியா? அப்போ 3வது ஒன்றுக்கு என்ன எழுதணும்? நீயா எழுதணும். இதை மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காது. ஒரு சிலர் கவிதைனா பிடிக்கும், பாரதியார் கவிதைனா, அல்லது பாரதிதாசன் கவிதைனா பிடிக்கும், கண்ணதாசனோட கவிதைகள் பிடிக்கும். சரியா? அப்புறம் விடுதலை உணர்ச்சியை தூண்டக்கூடிய அந்த விடுதலை போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் படிச்சிருப்பீங்க. எதை படிச்சிருக்கீங்களோ அந்த நூல்களை நீங்கள் எழுதுங்க. சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4வது வினா, சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது? உங்களுக்கே தெரியும் சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சாரதா சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாக இருப்பது எது? குழந்தை திருமணம். எனவே இதை தடுக்கிறதுக்காக தான் 1929 சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. சரியா? எதுக்கு? பெண் கல்வியினுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது எது? குழந்தை திருமணம். சிறு வயதிலே திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க இல்லையா. அப்போது இதை தடுக்கிறதுக்காக தான் 1929 சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. எது கொண்டு வரப்பட்டது? சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ தலைவியின் பேச்சில் வெளிப்படுகின்ற பாடுபொருள் என்ன அப்படிங்கிறதையும் எழுதணும். அந்த கொஸ்டினு நம்ம பார்த்தோம் இல்லையா. குடும்ப விளக்கில் முன்னாடி இயற்கையை போட்டுதல், பொது உடைமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பகுத்தறிவு பற்றி சொல்லுதல், இதெல்லாம் பார்த்தோம். அதே போல் 3வது மூத்தவர் நூல் வல்லார், அதாவது பூக்காமலே காய்க்கக்கூடிய மரங்கள் உண்டு. அதுபோலே இள வயதிலேயே நன்மை தீமை உணர்ந்தவர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் அவர்களை அறிவில் சிறந்தவர்களாக நாம் எண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் நீங்கள் மிகவும் விரும்பி படித்த நூல்கள் நீயா எழுதக்கூடியது. சாரதா சட்டம் பெண் கல்வி முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக தான் 1929 என்ன கொண்டு வரப்பட்டது? சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு எழுதணும். அடுத்து என்னது? சங்ககால சிறுவினா. சங்ககால பெண்பார் புலவர்களின் பெயர்கள் உங்களுக்கு தெரியும், உன்னோட புக்கிலே இருக்கும். ஒக்கூர் மாசாத்தியார், வெண்ணி கோயத்தியார், ஆதிமந்தையார், ஔவையார். சரியா? இது மாதிரி நிறைய இருக்காங்க. வெள்ளி வீதியார், நப்பசலையார், இதெல்லாம் இருக்காங்க. இதை நீ உன்னோட புத்தகத்தில் இதெல்லாம் பார்த்து வை. இதை இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அந்த ரிவிஷன் கிளாஸ் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்கிறீங்க. கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஏன்னா மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லும்போது உங்களோட நினைவில் அது நன்றாகவே இருக்கும். சரியா? நன்றி மாணவர்களே.